யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் என்று சொல்லுகிறது ஒரு கணக்காண்டினுடைய புதிய துவக்கம் என்று சொல்லலாம். தொழில் செய்கிறவர்கள் இந்த ஆண்டிலே இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒரு கணக்கெடுப்பார்கள். கடந்த ஆண்டை நாம் லாபத்தோடு முடித்தோமா அல்லது நஷ்டத்திலே முடித்தோமா என்று வரவு செலவை பார்க்கிற ஒரு மாதம் ஏப்ரல் மாதம். சுருக்கமாக சொன்னால் தொழில் செய்கிறவர்களுடைய ஒரு புதிய ஆண்டு கணக்காண்டு என்று சொல்லலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த துவக்கத்திலே ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கடைசியாக இந்த வசனத்திலே உள்ள வார்த்தையிலே நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையிலே இழந்து போன ஒரு நிலை இருக்கிறார்கள். கடந்த ஆண்டுகளெல்லாம் அவர்கள் கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு பெரிய இழப்பை அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களிடத்திலே அனுப்பப்பட்ட வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை புழுக்கள், பச்சை புழுக்கள் இவைகளெல்லாம் உங்கள் பலனை அழித்து அவைகளை நீங்கள் இழந்து போனீர்கள். உங்கள் பலனை நீங்கள் எதிர்பார்த்திருந்த காலங்கள் நீங்கள் பலனை அனுபவிக்க முடியாதபடி கடந்த காலங்கள், கடந்த வருடங்கள் எப்படிப்பட்ட வருடங்களாய் எழுந்தது என்று சொன்னால் இழப்பின் வருஷமாகவே இருந்தது. ஒரு இழப்பு என்று சொல்லுகிறது ஒரு மகிழ்ச்சியானது அல்ல. இழந்தவனுக்கு தான் தெரியும். தாவீதை குறித்து 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தாவீது இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று எழுதியிருக்கிறார். ஒரு காலத்தில் இந்த தாவீது இழந்து போனான் என்று எழுதியிருக்கிறார். அந்த இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனால் அவன் இழப்பின் நாட்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதே அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தன்னிலே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். ஒரு இழப்பு என்று சொல்லுகிறது ஒரு பெரிய துக்கத்தின் நாட்கள். தன்னுடைய கையிலே உள்ளவைகள், தன்னுடைய பொருள், ஒரு மனுஷன் இழக்கிறான் என்று சொன்னால் அது நல்ல நாட்கள் அல்ல. தாவீது ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் சொல்லுகிறார், தாங்கள் அழுதார்கள் என்று அழுதல, அந்த இழப்பின் நாட்கள் இனிமேல் அழுவதற்கு கூட பலன் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அழுதார்கள். ஏனென்றால் தங்கள் வாழ்க்கையில் இருந்த சிலவற்றை இழந்து போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த இழப்போடு முடிந்திரல அவனுடைய வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களில் சிலரோடு ஆண்டவர் நேரடியாக
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ இந்த புதிய கணக்காண்டிலே நீங்கள் ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த ஆண்டு நஷ்டத்தின் ஆண்டாக இருந்திருக்கலாம், கடந்த ஆண்டு இழப்பின் ஆண்டாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திட்டமும் தெளிவாக, நீ எவைகளெல்லாம் நீ இழந்து போனாயோ அவைகளையெல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன், நான் திரும்ப அளிப்பேன். திரும்ப அளிக்கும் பொழுது நீ என்ன செய்வாய் என்று சொன்னால், அதிசயமாய் நடத்தி வந்த என்னை நீங்கள் துதிப்பீர்கள். ஒருவேளை இந்த 3 மாதங்கள் அல்லது கடந்த ஆண்டுகள் அழுகையின் ஆண்டாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று. இன்றைக்கு அதை நான் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து யோசித்த வேளையிலே ஆண்டவர் எவைகளை நமக்கு திரும்ப தருகிறார். நான் இதை வாசித்த வேளையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவன் வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா என்று 9ஆம் வசனத்திலே, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா என்று 24ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த 3 வசனங்களிலே நீங்கள் 2 வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். ஒன்று காணாமற் போனது, இன்னொன்று சந்தோஷம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒரு காலத்தில் இந்த மனிதர்கள் கையிலே இருந்தவைகள் காணாமல் போயிடுச்சு, வழி தவறிடுச்சு, அவர்கள் கையில் இருந்து காணாமல் போய்விட்டார். அவர்கள் காணாமல் போனவைகளை கண்டுபிடித்த பொழுது அவர்களுக்கு கிடைத்தது என்ன என்று கேட்டால் சந்தோஷம். எனக்கு அந்த வார்த்தையில் கர்த்தரோடு கூட, நீங்கள் இழந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் எதையோ ஒன்றை நாம் இழந்து விட்டோம், ஏதோ ஒன்று நம்முடைய கையில் இருந்தவைகள். இந்த ஆடு அவனோடு இருந்தவைகள், அந்த வெள்ளிக்காசு அவளோடு இருந்தவைகள், அந்த மகன், இளைய மகன் அவனோடு இருந்தவன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலே தன்னிடத்திலே இருந்தவைகள் காணாமல் போய்விட்டது. நான் நினைக்கிறேன் 99 ஆடுகள் அவனிடத்திலே இருந்ததினால் அவனுக்கு எனக்கு இருக்கிறது என்றல்ல, ஆனால் காணாமல் போன ஒன்றை தான் அவன் மிக துக்கத்தோடு தேடுகிறான். 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு இருந்தது. 12 பேரில் 11 பேர் இருந்தார்கள், ஒருத்தன் தான் காணப்படாமல் போயிட்டான். அவன் சொல்லலை ஏதோ ஒன்று போச்சு 11 இருக்குதே என்று சொல்லலை. அந்த 11ல் 12ல் ஒன்று காணப்படாமல் போன போது யாக்கோவை பற்றி வாசிக்கிறோம், அவன் ஆறுதல் அடையவே இல்லை, அவன் துக்கம் தாங்க முடியலை. எல்லாரும் அவனிடத்திலே ஆறுதல் பெற்ற வந்த பொழுது கூட அவன் மிக துக்கம் உள்ளவனாய் இருந்தான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம்
33 வாசித்தால், அவன் அநேக நாள் அவன் துக்கம் உள்ளவனாக, அவன் ஆறுதலற்றவனாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, மிக அழுதான். பிள்ளைகளெல்லாம் அவனை ஆறுதல் படுத்த வர்றான், அவனுக்கு ஆறுதல் படுத்த முடியலை. சரி, ஒன்று தானே போயிடுச்சு, 11 நம்மகிட்ட இருக்கு என்று சொல்லி இருக்கிறதுலே அவன் சந்தோஷமாக இருக்க முடியலை. நான் சொல்லுவேன், காணாமல் போகிறது என்று சொல்லுகிறது ஒரு பெரிய துக்கத்தை, ஒரு ஆறுதலற்ற நிலைமையை உருவாக்கி விடுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நேரடியாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தொலைத்தவைகள், உங்கள் வாழ்க்கையிலே காணாமல் போனதினால் உங்கள் வாழ்க்கையிலே இழந்த சந்தோஷம், இந்த 4ஆம் மாதத்திலே நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு மாதம் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் நீக்கி, அந்த துக்கத்துக்கு காரணமாய் இருந்ததை கர்த்தர் கிருபையாய் தந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். நான் இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையை, ஒரு நாள் அவன் அழுத ஒரு வாழ்க்கையை, தன் பிள்ளை காணாமல் போயிட்டான், தன் பிள்ளையை இழந்துட்டேன் என்று நினைத்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டம் வந்தது. 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நீண்ட வருஷங்களுக்கு பின்பு ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 பேரும் கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுதார்கள். இந்த அழுகை துக்கத்தினுடைய அழுகை அல்ல, இந்த அழுகை வேதனையினுடைய அழுகை அல்ல, இந்த அழுகை, இந்த கண்ணீர் சந்தோஷத்தினுடைய கண்ணீர். பல ஆண்டுகளாக தன்னுடைய பிள்ளையை காணாத ஒரு மனுஷன், பல ஆண்டுகளில் காணவே முடியாது என்று நினைத்த ஒரு மனுஷன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த யாக்கோபு ஒரு முறை சொன்னார், 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தன் மகனை பார்த்து சொன்னார், நான் உன்னை காண்பேன்னு நினைக்கலப்பா, நான் உன்னை காண்பேன், நீ போயிட்ட, நீ இறந்தே போயிட்ட, இனிமேல் நான் உன்னை காணவே மாட்டேன்னாப்பா நினச்சேன். ஆனால் அந்த தேவனாகிய கர்த்தர் எதை காண செய்தார்னா, உன் சந்ததியை கூட காண செய்தாரப்பா. என் வாழ்க்கையில் இனிமேல் நான் காணவே முடியாது, இனி என்னுடைய கண்ணுக்கு அது கிடைக்காது, இது பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று நினைத்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். நான் ஒன்னே காண முடியாதுன்னு நினச்சப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் அதான் முடிவெடுத்தேன், இனிமேல் என்னுடைய சாகும் வரைக்கும் என் பிள்ளையை நான் பார்க்க முடியாது. இழந்தது இழந்தது தான், காணாமல் போனது காணாமல் போனது தான், நஷ்டப்பட்டது நஷ்டப்பட்டது தான். என்னுடைய முதிர் வயதில் நான் ஆறுதலற்றவனாய், துக்கம் உள்ளவனாய், நான் வேதனையோடு தான் அந்த நரமயிரை நான் என்னுடைய பாதாளத்தில் இறங்க பண்ணணும் நான் யோசித்தேன். என் நர வயதில் கூட, என் முதிர் வயதில் கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. நான் சாகு வரைக்கும் இந்த துக்கத்தோடவே இருந்துட்டு, நான் துக்கத்தோடே தான் சாகணும் அப்படி தான் நான் நினச்சேன்ப்பா. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உன்னை காண முடியாது நினச்ச என்னுடைய வாழ்க்கையில் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததிகளையும் காணும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாருப்பா என்று சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை காண்கிறார். நான் சொல்வேன், அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இனிமேல் அதை காணவே முடியாது, இனி திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என்று உங்களால் தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தந்து இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்று நான் தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது தன்னுடைய சங்கீத புஸ்தகத்திலே 51ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி எனக்கு செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் ஆண்டவரே களிகூரும்.
அப்படியானால் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது. வேதம் சொல்லுகிறது அந்த நாள் எலும்புகள் நொறுக்கப்பட்ட நாள். அவன் வாழ்க்கையில் ஒன்றை இழந்து போயிட்டான். எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறான். அவன் செய்த பாவத்தினாலே அவன் இழந்து போய் நிற்கிறான். ஆனால் அவன் இப்போ கேட்குறான், ஆண்டவர் எனக்கு ஒன்று மட்டும் செய்யும், உம்முடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். நான் நிச்சயமாய் என் எலும்புகளெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு, என் எலும்புகளெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. அந்த எலும்புகளை ஆண்டவரே களிகூற பண்ணும், ஆண்டவரே களிகூற பண்ணும். ஆம், பரிசுத்த ஆவியானவர் தயவாய் மனதிறங்கி இந்த ஏப்ரல் மாதம் நாம் இழந்து போன சந்தோஷத்தை தேவன் திரும்ப தந்து நம்மை களிகூற பண்ணுவாராக. ஆகையினால் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நான் சந்தோஷம் தருவேன் என்று மாத்திரம் அல்ல, எதை ஆண்டவர் மாற்றுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அழுவீர்கள். உலகம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்திலே 127 தேசத்திலே அங்குமிங்குமாக சிதறி கிடந்தார். ஒரு நாள் வந்த செய்தி, அவர்கள் எல்லாரும் துக்கத்தினால் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகையும் துக்கமும் புலம்பலும் எஸ்தருடைய வாழ்க்கையிலே உண்டாயிடுச்சு. எங்கு திரும்பினாலும் ஜனங்கள் துக்கித்து அழுகிறார், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கதறுகிறார். எங்கு திரும்பினாலும் புலம்பல், அழுகை. கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட மக்கள் புலம்புகிறார்கள், அழுகிறார்கள். ஆனால் மற்றவர்களோ, குடிகாரர்கள் களி கூறுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமானும் ராஜாவும் குடித்து மகிழுகிறார்கள். பட் கர்த்தருடைய பிள்ளைகள் துக்கத்திலே அலறுகிறார்கள். நான் யோசித்து பார்த்தேன், குடிகாரன் வீட்டில் சந்தோஷம், குடிச்சு நல்லா குடிச்சு வெறிச்சு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தெருவிலே கிடந்து வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுது கொண்டு புலம்புகிறார்கள். அவங்க நினைச்சிருப்பாங்களா, இந்த துக்கத்தை யார் மாற்றுறது, இந்த துக்கத்தை யார் மாற்றுகிறது? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய துக்கத்தை எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், அவர்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார். அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றினார். நான் இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே இழந்த மகிழ்ச்சியை, இழந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் தந்து கர்த்தருக்கு முன்பாக உங்களை களிகூற பண்ணுவாராக, உங்களை மகிழ்ச்சி உள்ள ஜனங்களாக மாற்றுவாராக. நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னது போல தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் இழந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கிருபையாய் தந்து உங்களை களிகூற பண்ணுகிற, மகிழ்ச்சியாக்குகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருப்பதாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முதலாவது அதிகாரம் ஆரம்பிக்கிறது,
அவன் சகல சம்பூர்ணம் உள்ளவனாக அவன் இருந்தான். எல்லாம் நிறைவுள்ளவனாக இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு காலத்தில் இந்த 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஒரு சிறையிருப்பில் அவன் வைக்கப்பட்டான். அந்த சிறையிருப்பு அவனுடைய எல்லாவற்றையும் அழித்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, யோபுக்கு முன் இருந்த, ஒரு காலத்திலே முன்னாலே இருந்த என்று சொல்லியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாக தந்தார். எனக்கு இந்த வசனத்தை கொடுத்த பொழுது, இந்த சந்தர்ப்பத்தில் யார் தெரியாது எனக்கு, ஆனால் தேவன் ஒரு பெரிய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி, அந்த சிறையிருப்பினாலே இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக அவர்கள் பெறுவதற்கு தேவன் நிச்சயமாய் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த முன் இருந்தவைகள் என்பதை நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் யோபின் புஸ்தகத்திலே அவனுக்கு முன் இருந்தவைகள் என்பதை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சாத்தானே சொல்லுகிறான், நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர். அவனுடைய கிரியைகளிலே ஆசீர்வாதம் இருக்கு. அவன் செய்கிற கிரியைகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. அது மாத்திரம் அல்ல, முன் இருந்த நாட்கள் என்ன நாட்கள்னா, அவன் சம்பத்து பெருகின நாட்கள், வேலி அடைக்கப்பட்ட நாட்கள், கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள். நான் சொல்லுவேன், அவன் சம்பத்து வர வர பெருகி கொண்டிருந்த நாட்கள். யோபுவே சொல்வார் 29ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே, எனக்கு முன்னாலே இருந்த சீர் எனக்கு இருந்தால் நலமாக இருக்கும். தேவரீர் அந்த நாட்களிலே நீர் என்னை காப்பாற்றி வந்தீர் என்று சொல்லுவார். 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அன்றைக்கு இருந்த செல்வ நாட்கள் என்று சொல்லுவார். முன் இருந்த செல்வ நாட்கள். 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஒரு உயர்ந்த இடத்திலே அவர் இருந்தார். ஒரு ராஜாவை போல ஒரு உயர்ந்த இடத்திலே அவர் இருந்தார். இவைகளெல்லாம் முன்னாலே இருந்த சீர்கள், ஒரு வாழ்க்கையில் இழந்து போனவைகள். 42ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவருக்கு இருந்த சகோதரர்கள் சகோதரிகள் அறிமுகமானவர்கள், அப்படின்னா இவர்களெல்லாம் இருந்தவர்கள். இது முன் இருந்த உறவுகள், குடும்ப உறவுகள் முன்னாலே இருந்தன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து போன ஒரு மனுஷனாக, ஒரு தனித்து ஒரு தெருவிலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சரீரத்தை தேய்த்து கொண்டு உட்கார்ந்துருக்கிற மனுஷனாக உட்கார்ந்துருக்கான். சுகத்தை இழந்தான், பலத்தை இழந்தான். தன் வாழ்க்கையிலே இழப்பதற்கு நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற நிலைமையிலே அந்த மனுஷன் உட்கார்ந்துருந்தார். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, எல்லாத்தையும் இழந்து போனாலும் அந்த மனுஷன் ஒன்றை மாத்திரம் இழக்கல, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை மாத்திரம் இழக்கல. அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு நீ ஜீவன் மட்டும்தான் இருக்கு. இந்த ஜீவனையே நான் இழந்து போயிட்டாலும் கூட எனக்கு ஒன்றே ஒன்று இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னை அவர் கொன்று போட்டாலும் கூட நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நான் அனுபவிக்கிற சிறையிருப்பு பயங்கரமானது. இந்த சிறையிருப்பில் எனக்கு முன்னால் இருந்த அத்தனையை நான் இழந்துட்டேன். இனி இழக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, என்னுடைய ஜீவன் ஒன்று தான் இருக்குது. என் சரீர சுகமும் போச்சு, என்னுடைய குடும்ப உறவுகள் போச்சு, செல்வ சீர் போச்சு, எனக்கு முன்னாலே இருந்த சிறப்பான காரியங்கள் எல்லாம் எல்லாமே போயிடுச்சு. இனி இழக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை என்று சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நம்பிக்கை உடைய சிறைகளே
அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நீங்கள் நம்பிக்கை உடைய சிறைகள். சிறையில் உள்ள என்ன நம்பிக்கை இருக்கிறது? நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார். இன்றைக்கே தருவேன். யோபுவே, உம்முடைய சிறையிருப்பு மிக கடினமானது. அதை குறித்து நிறைய பாஸ்டர்ஸ் பேசலாம். அநேகர் சொல்லுவாங்க, நான் யோபை போல கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். அவர்கள் கஷ்டத்தை எப்படியோ நினைக்கலாம். ஆனால் உண்மையாக யோபுவை போல ஒரு சிறையிருப்பு வருமானால் எத்தனை பேர் நிற்பால் தெரியும் எனக்கு. அன்றைக்கு யோபின் மனைவி சொன்னாலே, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்ன. உண்மையா அவள் தூஷிக்க சொன்னாள் என்று சொல்லி நாம் அவளை ரொம்ப கேவலமாக நினைக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், ஒன்றை இழந்தாலே இன்றைக்கு தேவனை விட்டு ஓடுகிற கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு ஏன் அநேகர் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள்? ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், நன்மைகளை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த இழப்பின் பாதையிலே வருவார்களானால், பைத்தியக்காரி போல பேசுகிற என்று நாம் எத்தனை பேர் சொல்லுவோம்? நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா என்று எத்தனை பேர் சொல்லுவோம்? இன்றைக்கு நமக்கு தீமையே இல்லை என்று தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் கர்த்தரை பாடுவேன். நாம் கர்த்தர் இன்றைக்கு ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுறோம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு ரொம்ப நன்மை செய்து கொண்டே இருக்கிறார், எனக்கு குறைவில்லாமல் தந்து கொண்டே இருக்கிறார். அதனால் நம்முடைய ஸ்தோத்திரமும் குறைவில்லாமல் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் நாம் சொல்லுவோம்? எத்தனை பேருக்கு வந்தால் தெரியும்? நாம் சொல்ல முடியுமா? நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? இந்த விஷயத்திலே கூட அந்த யோபு பாவம் செய்யவில்லை. அவன் நம்பிக்கொண்டிருந்தான், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்ப்பா, என் வீட்டை இழந்துட்டேன், உறவுகளை இழந்துட்டேன், எனக்கு உள்ள சீரு சிறப்பு எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி ஒன்றே ஒன்று தான் இருக்குது இழக்கிறதுக்கு. அதையும் இழந்துட்டாலும் கூட நான் எப்படி இருப்பேன்னு கேட்டீங்கன்னா, நீர் உயிரோடு இருக்கிறீர், நான் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்ன. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லலை. அந்த நம்பிக்கையுடைய சிறைகளுக்கு ஆண்டு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று கேட்டால், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவன் அதற்கு ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். ஒருவன் எதை இழக்கிறானோ, நான் இழந்து போனேன் என்று சொன்னார். தேவன் சொன்னார், அவன் சிறையிருப்பை திருப்புகிறது மாத்திரம் அல்ல, நான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், அவன் கர்த்தரை பார்த்து வேண்டிக் கொண்டான். ஜெபம் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது. நான் யோசித்து பார்த்தேன், இந்த தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் ஒரு சம்பவத்தை வாசித்தால், தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு நான் ஏறெடுத்தேன், என்னுடைய புத்தி எனக்கு திரும்ப வந்தது. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அந்நிய ராஜா, ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு பெரிய 60 முழ சிலையை பண்ணி அதை ஆராதிக்காவிட்டால் தண்டனை கொடுத்த ஒரு மனுஷன் இப்போ என்ன செய்தான் என்று கேட்டால், கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கண்களை இதுவரைக்கும் விக்கிரகத்துக்கு நேராக ஏறெடுத்தவன் இப்போ முதல் முறையாய் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய புத்தி திரும்ப வந்தது மாத்திரம் அல்ல, அந்த தானியேலின் புஸ்தகம் 36ஆம் வசனத்திலே, அவ்வேளையில் என் புத்தி எனக்குள்ளே திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகிமையும் எனக்கு கிடைத்தது. நான் அந்த காலை மாலை வேளையில் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு விக்கிரகத்தை ஆராதித்த ஒரு மனுஷனே
கண்களை வானத்துக்கு ஏறெடுப்பானால் அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். பிள்ளைகளாகிய நாம், தேவனை அறிந்தவர்களாகிய நாம் நிச்சயமாய் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்படவே மாட்டோம். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதற்கு தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் அவன் சொல்லுகிறான், நான் தேவன் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக அவனுக்கு கொடுத்தார் என்று நான் வாசிக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அந்த இழந்த சீர்களை தேவன் திரும்ப கொடுக்கிறது மாத்திரம் அல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிப்போமானால், அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி, நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திலே இராதபடிக்கு நீங்கள் துரத்தி விட்டீர்கள். இந்த ஈசாக்கு என்ன பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் அவனை துரத்தி விட்டாங்க. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பின்பு அமிலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். இதே அபிமெலேக்கு தான் ஒரு காலத்தில் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருந்தவன். ஒரு காலத்தில் இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய சேஃப்டி, ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்த மனுஷன். அவன் ஒரு ராஜா, அவன் ஒரு தலைவன். தன் ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறான், இந்த ஜனங்களை தொடுகிறவன் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான், தொடவே கூடாது. ஆனால் காலங்கள் கடந்து போகிறது. பாதுகாப்பாக இருந்த அதே மனுஷன் இப்போ நீ என்னை விட்டு போயிருன்னு சொல்கிறான். என்னை விட்டு ஓடி போயிரு, இங்கே இருக்காத, நீ சீக்கிரமாக இங்கே விட்டு போயிரு, துரத்துகிறான். ஈசாக்கு சொல்கிறார், நீங்கள் தானப்பா என்னை துரத்துனீங்க. நான் சொல்கிறேன், துரத்தினவர்கள் திரும்ப வருகிறார். அவனோடு வந்து சமாதான உடன்படிக்கை செய்வதற்கு அவர்கள் முன்னுக்கு வருகிறார். நான் எல்லா பயத்தோடு விசுவாசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஒரு நெருக்கமாக இழந்த உறவுகளை தேவன் இந்த ஏப்ரல் மாதத்திலே திரும்ப தர வேண்டும் என நான் விசுவாசிக்கிறேன். சில காரணங்களாலே, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறுகளாலே அவன் தவறாய் புரிந்து கொண்டான். பொறாமையினாலே இந்த அபிமெலேக்கு இந்த உறவுகளை முறித்து விட்டான். நன்றாய் இருந்த உறவுகள் முறிந்து போயின. ஆனால் நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், துரத்தப்பட்டவர்கள், துரத்தினவர்கள் திரும்ப வந்து அவர்கள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி உறவுகளை புதுப்பிக்கிற ஒரு மாதமாய் இது இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை தந்த தேவன் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று நான் மனதார விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிப்போமானால், அங்கேயும் எப்தா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை அவனுடைய வீட்டிலே உள்ளவர்கள், சுதந்திரவாளிகள், உடன் பிறந்தவர்கள் அவனை துரத்தினார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டதாக இருந்தது. ஒரு காலத்தில் அவர்கள் துரத்தினார்கள். ஆனால் அந்த உறவை தேவன் திரும்ப தரும்போது நடந்தது என்னவென்று கேட்டிங்கன்னா, 11ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ எங்களிடத்தில் சேனாபதியாயிரு என்று. துரத்தும் போது அவனை அற்பமாய் எண்ணி அவனை துரத்தினார்கள்.
நீ பேலியாளின் மகன் என்று சொல்லி, நீ விபச்சாரியின் மகன் என்று சொல்லி அற்பமாக பேசி அவனை துரத்தினார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், அவனை யாராக மாற்றினார் என்று கேட்டிங்கன்னா, அவங்க திரும்பி வரும்பொழுது அவங்க சேனாபதியாக அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு காலத்தில் யோசேப்பை துரத்தினார்கள், விற்றார்கள். ஆனால் அந்த உறவை தேவன் திரும்ப அனுபவிக்கும் போது இருந்த இடத்திலேயே ஆண்டவர் வைக்கல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஒரு உயர்ந்த இடத்திலே யார் துரத்தினார்களோ அவர்கள் உண்மையாகவே நம்முடைய பட்சத்திலே வருவார்கள். அதனால்தான் நான் ஆண்டவரை பார்த்து அடிக்கடி சொல்லுகிறது, உனக்கு ஏசாயா 54 அதிகாரத்தில் 15 வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன்னுடைய பட்சத்திலே வருவார்கள். யார் உன் பட்சத்தில் வருவாங்கன்னு சொன்னால், யார் உனக்கு விரோதியாக உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்களோ அவர்கள் பட்சத்திலே வருவார்கள். நீங்கள் பின்னால் வாசித்தீங்கன்னா கடைசியில், இது அவர்களுடைய சுதந்திரம், இது தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். நம்முடைய சுதந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை துரத்தினவர்களுக்கு மேலாக நம்மை அவர்கள் கீழே வைக்க போகிறதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம். அப்போ நாங்கள் தேவனை அறியலை. அப்பாவுடைய தீய பழக்கத்தினால எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம். நானும் என்னுடைய சகோதரனும் இங்கே ஒரு கூலி வேலைக்காக, ஒரு மளிகை கடை வேலைக்காக வந்துட்டோம். பின்னாலே என்னுடைய சகோதரிகளும் என்னுடைய அம்மாவும் அங்கே இருந்தார்கள். இப்போ நாங்கள் அம்மா, என்னுடைய அப்பா, நான் எல்லாம் இங்கே ஒரு சின்ன ஒரு கூலி வேலைக்காக இவங்க எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஊரில் எல்லாத்தையும் இழந்தாச்சு. அப்போது என்னுடைய தங்கையும் என்னுடைய அம்மாவும் இங்கே சென்னைக்கு வரும்போது புறப்படுவதற்கு எங்களுடைய ஜனத்தார்கிட்ட போய், எங்களுடைய இனத்தார்கிட்ட போய் சொன்னாங்களாம். அங்கே எப்போதுமே அவங்க சொல்லுவாங்க, போகிறோன்னு, இங்கே தான் போகிறேன் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் தங்கச்சியும் எங்கள் தங்கச்சிமார் போய் எங்களுடைய ரத்த சம்பந்தமானவர்கிட்ட போய் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன போயிட்டு வர்றீங்களா, அப்படியே போங்க, இங்கே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். என்னுடைய தங்கைமார் இன்னும் அழுவார்கள். அந்த சொந்தங்களை பார்க்கும்போது நான் அந்த சொந்தங்களெல்லாம் சேர்த்துக்க நினச்சா என் தங்கச்சிமாருக்கு இன்னும் மறக்க முடியல. அந்த ஒரு வார்த்தையை மறக்க முடியல. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், போயிட்டு வர்றீங்களா நாய்களை, இப்படியே போங்க. எங்கள் வீட்டிலே சாப்பிட்டவங்க, எங்கள் அப்பாவிட்ட நன்மை அனுபவித்தவங்க, எங்கள் அப்பாட்டிருந்து எவ்வளவோ காரியங்களை அனுபவித்தவங்க, இந்த போயிட்டு வர்றேன்னு வார்த்தை கூட வரக்கூட இல்லை. அவங்க எங்களுக்கு சோறு போடலை, அவங்க எங்களை என்ன பராமரிக்கலை. ஆனால் நான் சொல்லுவேன், அவங்க வரவே வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் வந்தாங்க. என்னை ஒரு பிச்சைக்காரனாக பார்க்கல. எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், அந்த எல்லா குடும்பங்களுக்கும் மேலாக என்னை ஒரு தலைவனாகவே தேவன் உயர்த்தினார். அன்றைக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. அப்போ நான் யோசித்து பார்ப்பேன், நாம் அறியாத ஒருவராக இருந்தோம். கர்த்தரை அறியலை, கர்த்தரை நாம் நேசிக்கலை. கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருந்தாலும் நாம் கர்த்தரை அறியலை. நம்முடைய வாழ்க்கையிலேயே தேவன் அதை செய்ய முடியுமானால், நான் சொல்லுவேன், அருமையான கர்த்தருடையவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஒரு காலத்தில் நாம் இழக்கும்போது நம்மளை ஒரு நாள் துரத்தின ஒரு கூட்டம் இருக்குது. நம்மகிட்ட ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டாங்க, ஒரு நாள் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, ஒரு நாள் நம்மகிட்ட பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் நம்முடைய பிரசன்னம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவங்க நம்மளை துரத்தினாங்க. ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, யார் உங்களை துரத்தினாங்களோ அவங்க உங்கள்கிட்ட வருவாங்க. நீங்கள் துரத்தப்படும்போது இருந்த நிலைமையில் உங்களை பார்க்க போகிறதில்ல. அவன் துரத்தினவன் எப்படி பார்த்தான்னு கேட்டிங்கன்னா, உன்னை நான் சேனாபதியாக நான் வைப்பேன். துரத்தின அபிமெலேக்கு ஈசாக்கை எப்படி பார்த்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரப்பா,
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக தான் பார்த்தாங்களே தவிர அவன் துரத்தும் போது நிலைமையில் அல்ல, அதற்கு மேலான நிலைமையில தான் கர்த்தர் நம்மை வைத்து, நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த ஊழியத்தை ஏறக்குறைய ஒரு 44 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இங்கே ஆரம்பித்த பொழுது இந்த ஊரார் எங்களை துரத்தினாங்க, வெளியே போங்க, இங்கே இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், இந்த ஊரில் உள்ள அத்தனை பேரை காட்டிலும் கர்த்தர் எங்களை மேலாக வைத்திருக்கிறார், கர்த்தர் எங்களை உயரத்திலே வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு விரோதமாய் கூடியிருக்கலாம், உங்களை துரத்தி இருக்கலாம், இங்கே வராதே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் யார் உங்களை துரத்தினார்களோ அவர்களே உங்கள் தயவை தேடி வருகிற காலம் இந்த ஏப்ரல் மாதம். உங்கள் தயவை தேடி, உங்களுடைய அன்பை தேடி, உங்களுடைய உறவை தேடி அவர்கள் நிச்சயமாய் வருவார்கள். இழந்து போன அந்த குடும்ப உறவுகளை நிச்சயமாய் அதனால்தான் கர்த்தருடைய வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது எப்படி ஆச்சுன்னா, இது கர்த்தராலே உண்டானது, ஆகையினால் நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். ஒரு நாள் நம்ம ஆகாதுன்னு தள்ளப்பட்டோம், ஒரு நாள் நம்ம வேண்டான்னு வெறுக்கப்பட்டோம். ஆனால் அதே கல்லை தான் ஆண்டவர் யாரா மாற்றினார்னா மூளைக்கல்லா மாற்றினார். சொன்னால் த ஹோல் பில்டிங்கை தாங்கி நிற்கிற கல்லாக மாற்றினார். ஒரு நாள் சொன்ன அந்த மேஸ்திரி, இந்த கல் ஒன்றுக்குமே உதவாதுங்க, இந்த கல்லை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நேற்றுக்கு அவ்வளவு சீப்பாக அவ்வளவு தரக்குறைவாக பேசின ஒரு கல் தான் இன்றைக்கு அந்த பெரிய மாளிகையை தாங்கி நிற்கிற ஒரு பேஸ், ஒரு மூளை கல்லாக நிற்கிறது. இது யாரால ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகையினால் நாம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொன்னது போல, நம்மை ஆகாதென்று தள்ளினவர்கள், நம்மை ஆகாதென்று வெறுத்தவர்கள், நம்மை துரத்தினவர்கள் நிச்சயமாய் உங்களை தேடி வருகிற காலம் இந்த ஏப்ரல் மாதம் என்பதை நான் அறிவேன். நம்முடைய குடும்பத்தின் இழந்து போன உறவுகளை நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என நான் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். 4வதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், தயவு செய்து 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒன்றை வாசிக்கிறோம். இந்த மனுஷன் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பலசாலியாக இருந்தான். அவன் பலன் எவ்விதமாக வந்தது என்று சொல்லக்கூடிய அளவில் அவன் பெரிய ஒரு பலசாலியாக இருந்தான். அந்த பலசாலியாக இருந்த நாட்களிலே அவன் கொல்லப்பட்டவங்களை கணக்கு போட்டிங்கன்னா ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேர் அவன் கொண்டு போட்டான். அவனுடைய மனைவி ஒரு விடுகதையை அவனுக்கு விடுவித்ததுனாலே அவன் 30 பேர் அவன் கொண்டு போட்டான். இப்படி ஒவ்வொருவராய் அவன் கொண்டு போட்ட கணக்குகளை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கணக்கை அவன் கொண்டு போட்டான். ஆனால் அவனுடைய கடை சரித்திரம் எழுதுகிறது, அவனுடைய உயிரோடு இருந்த காலத்தில் காட்டிலும் அவன் திரும்ப கொண்டு போட்ட ஜாஸ்தி. ஆனால் இது எப்படி நடந்தது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவன் பலவீனப்பட்டவனாக ஒரு விளையாட்டு பொருளாக மாறிட்டான். ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ஆச்சரியப்படக்கூடியவனாக, அவனை குறித்து ஒரு பெரிய கேள்வி கேட்கக்கூடிய அளவில் இவனுடைய பலன் எப்படி வந்தது என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன் இப்போ ஒரு வேடிக்கை பொருளாக மாறிட்டான்.
இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் பலத்தை இழந்துட்டேன், ஒரே ஒரு முறை என்னை நினைத்தரணும், ஒரு விசை என்னை நினைத்தரணும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவனை பலப்படுத்தினார். நான் சொல்லுவேன், அவன் இழந்த பலத்தை அவன் திரும்ப பெற்றான். தன் சரீரத்திலே ஏதோ அவனுக்கு ஒரு பலத்தை இழந்துட்டான், அவனுடைய அபிஷேகத்தை இழந்துட்டான், தேவன் கொடுத்த வல்லமையை இழந்துட்டான், தேவன் கொடுத்த கிருபைகளை இழந்துட்டான். அவனுடைய இதுவரைக்கும் அவன் செய்த தேவன் அவனை பெலிஸ்தர்களை அழிக்கும்படியாய் கொடுத்த தரிசனத்தை இழந்துட்டான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டான். இழந்து ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ஆச்சரியமாயிருந்த ஒரு மனுஷன், எல்லாருக்கும் பெரிய ஒரு வல்லமையாயிருந்த ஒரு மனுஷன், எல்லாருக்கும் நடுக்கத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கு யாரா மாறிட்டான்னு கேட்டிங்கன்னா வேடிக்கை பொருளாக மாறிட்டான். ஆனால் இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். இந்த பலம் அவன் முன்னாலே செய்த ஊழியத்தை காட்டிலும் இரட்டத்தனையாய் பல மடங்காய் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அவனை பலப்படுத்தி அனுப்பினார். நான் சொல்வேன், அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலத்திலே கர்த்தருடைய கரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தார், பெருங்காரியங்களை செய்தார்கள், எதிரிகளாகிய பெலிஸ்தருக்கு பெரும் கலக்கத்தை உண்டாக்கினவர்களாக இருந்தார்கள். இந்த காலத்தில் ஒருவேளை தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகளால் பலவீனத்தினால் இன்றைக்கு அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். தேவன் இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக இழந்து போன ஊழியத்தை இரட்டிப்பான பலனோடு முடிக்கும்படியாக, அவன் நஷ்டத்தோடு முடிக்கவன் அல்ல, அவன் மாத்திரம் கர்த்தர் நோக்கி அவன் ஜெயிப்பானால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய பலன் உள்ளவனாய் மாதிரியாய் இரட்டிப்பான நிலைமையில் அவனுடைய வேலையை முடிக்கும்படி நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் ஏப்ரல் மாதம் நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தாவே நான் இழந்த பலனை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன், இழந்த ஊழியத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன், நான் இழந்த கிருபை வரங்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன், இழந்த அபிஷேகத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன், திரும்ப பெற்றுக்கொண்டு நான் பெரிய வல்லமை உள்ளவனாக நான் மாறுவேன். இந்த எதற்காக நீர் என்னை அபிஷேகித்தீரோ, எதற்காக நீர் என்னை அழைத்தீரோ, எதற்காக என்னை தரிசனத்தோடு என் தாயின் கருவில் என்னை உருவாக்கினீரோ, அந்த நோக்கம் என் நிறைவேறும்படியாக என்னை பலப்படுத்தி நான் இழந்து போன என்னுடைய வாழ்க்கையில் உம்மை மறந்து உமக்கு துரோகம் பண்ணி ஆண்டவரே நான் பலனை இழந்து போயிருக்கலாம். பட் இன்றைக்கு நான் எல்லா பயத்தோடு சொல்வேன், என்னை ஒரு விசை என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நான் பலவீனனாக அல்ல, இழந்து போனவனாக என்னுடைய கண்ணை நான் மூட மாட்டேன். என்னுடைய கண்ணை நான் மூடும்போது நான் வெற்றியோடு என் கண்களை மூடும்படி ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். நான் சொல்வேன், இழந்து போன நம்முடைய ஆவிக்குரிய ஏன் சரீர பலத்தை கூட நிச்சயமாய் நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசன் ஆகிய எலியாவை குறித்து வாசிப்பீர்களானால், ஒரு காலத்தில் ஒரே தனி மனிதனாக நூற்றுக்கணக்கான பாகால் விக்கிரக பூஜாசாரிகளுக்கு முன்பாக ஒரு மனிதனாய் நின்று சவால் விட்டவன். ஆனால் இன்றைக்கு தன் பலனை இழந்து ஒரு சூரச்செடிகளை படுத்து கிடந்து நான் செத்தா போதும், நான் செத்தா போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம், இனிமேல் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் பக்தி வைராக்கியமாக நான் இருந்தேன், கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன், இப்போ என்னையும் கொல்ல பார்க்குறாங்க, இனி எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் செத்து போகிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவன் தேவ பர்வதம் வரைக்கும் நடந்து போனான். கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும், கர்த்தர் இருக்கிற இடம் வரைக்கும்
நான் சொல்வேன், பரமராஜ்யம் வரைக்கும் நான் நடந்து போவதற்கு யாரை பலப்படுத்தினார்னு கேட்டிங்கன்னா, இனி எனக்கு வேண்டாம், இந்த ஊழியமும் வேண்டாம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேண்டாம், இந்த சவாலும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று வந்தவனுக்கு கர்த்தர் கொடுத்த இரட்டிப்பான ஊழியம் என்னன்னா, நீ போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணு, நீ தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. இதுவரைக்கும் கர்த்தர் ஒரு சேலஞ்ச் மினிஸ்ட் தான் வச்சுருந்தாரு. ஆனால் இப்பொழுது இந்த பலவீனமான ஒரு மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்தும் போது அவன் கையில் என்ன ஊழியத்தை கொடுத்தார்னா, ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய ஊழியத்தினுடைய முடிவிலே தன்னை பின்பற்றி வந்தவனை இரட்டிப்பான அபிஷேகத்தோடு இந்த ஊழியத்தை கடந்து போவதற்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவனாய், எனக்கு அபிஷேகமே வேண்டாம், உயிரே வேண்டாம் என்று சொன்ன மனுஷனிடத்தில் இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்து விட்டு போகிற ஒரு மனிதனாக தேவ பர்வதம் வரைக்கும் நடப்பதற்கு தேவன் அவனை பலப்படுத்தினார். சாராளுடைய வாழ்க்கையை நீங்க வாசிப்பீங்கன்னா, அவள் முதிர் வயதினாலே அவள் தன் பலனை இழந்தாள். இனி அவள் கற்பம் தரிக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு வயதானவளாய் மாறினாள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கற்பம் தரிக்க அவள் பலனடைந்தாள். எல்லா பலனை இழந்து போயிட்டா. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இழந்து போன பலனை கர்த்தர் திரும்ப தந்து அவள் கற்பம் தரிக்கும்படி அவள் செய்தாள். சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த ஏப்ரல் மாதம் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை, தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இழந்து போன பலனை நிச்சயமாக என்னுடைய ஜனம் பெறுவார்கள். அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப பெறுவார்கள். கடைசியாக எரேமியா 29ஆம் அதிகாரம் தயவு செய்து 14ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். ஆனால் எரேமியா 29:14, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன். இழந்த இடத்தை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். ஒரு காலத்திலே தேவன் அவர்களுக்கு இந்த இடத்தை கொடுத்திருந்தார். எமோரியர், எபூசியர், இந்த பலத்த ஜாதிகளை ஆண்டவர் துரத்தி இவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த இடம், அவர்களுக்கு சொந்தமாய் தேவன் பங்கிட்டு கொடுத்த இடம். தேவன் அந்த இடத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் தந்தார். ஆனால் தங்கள் சுதந்திரத்திலிருந்து துரத்தப்பட்டவர்களாய் அவர்கள் இப்போது எல்லாற்றையும் இழந்து, தேவன் தங்களுக்கு கொடுத்த இடத்தை இழந்து அவர்கள் இப்பொழுது கைதிகளாய் அடிமைகளாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உங்க நினைவுகள் என் நினைவே இல்லை. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் நம்ம இழந்த இடம் நமக்கு கிடைக்காது, நம்ம விட்டு பறிக்கப்பட்ட இடம், ஒரு காலத்தில் ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாய் தந்த இடம் இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திரும்பி வர பண்ணி நீங்கள் இருந்த ஸ்தலத்திலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் நிச்சயமாக டைரியில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இழந்த இடங்களை, தேவன் உங்களுக்கு சுதந்திரமாய் தந்த இடங்களிலே நீங்கள் துரத்தப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதே இடத்திலே தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் நினையாத காரியங்களை கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார் என்று நான் மனப்பூர்வமாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் உள்ளதன்படி விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அதை சுதந்திரிக்க பண்ணுவார், அதை திரும்ப தருவார் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். ஈசாக்கினுடைய வாழ்க்கை நீங்கள் வாசிப்பீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு காலத்தில் ஈசாக்கு என்ன பண்ணினார்னு கேட்டிங்கன்னா,
அவங்க அப்பா தோண்டிய துறவுகள், அவங்க அப்பா தோண்டி தண்ணீர் அனுபவித்த அப்பாவுடைய சுதந்திரம். அது அப்பா அனுபவித்த சுதந்திரம். எதிரிகள் வந்து அதை தூர்த்து போட்டாங்க, மண்ணை போட்டு மூடிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது அதை போய் தோண்டுகிறார்கள். இப்போ எதிரிகள் அவர்கள் துரத்துறாங்க. அவங்க அதை விட்டு அடுத்த இடத்துக்கு போனாங்க, அங்கேயும் துரத்துனாங்க. கடைசியாக 26ஆம் அதிகாரம் 22ஆம் சொல்லுகிறது, அங்கே எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லை, அது தோண்டினாங்க, தண்ணி கிடச்சிது. அப்போ அவர் சொல்கிறாரு, இது தேவன் இப்பொழுது என்னை பலுகும்படி இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அது ரெகபோத் என்று பெயரிட்டான். அந்த இடம் முன்னால் என்ன இடம் தெரியுமா? அவங்க அப்பா தோண்டின கிணறு, அவங்க அப்பா வச்சிருந்த ஆஸ்தி, அவங்க அப்பா தண்ணி கண்ட இடம். ஆனால் ஒரு காலத்தில் இவர்கள் எல்லாரும் தூர்த்து போட்டாங்க, துரத்திட்டாங்க. ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அப்பாவுடைய சுதந்திரத்தை அப்படியே குமாரனு கொடுத்தது மாத்திரம் அல்ல, அந்த குமாரன் அங்கே ஒரு பேர் வச்சாரு, எங்கள் அப்பா இடத்தை நான் சுதந்திரிச்சது மாத்திரம் அல்ல, இந்த இடத்திலிருந்து தேவன் என்னை பலுகும்படி இடம் உண்டாக்கினார் என்று, என்னை வந்து பெருகும்படி இடம் உண்டாக்கி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்பதாக நான் வாசிக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடு நான் சொல்லுவேன், இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு திரும்ப அளிக்கிற ஒரு மாதம். எல்லார் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை தேவன் இந்த ஏப்ரல் மாதத்திலே நமக்கு திரும்ப தருகிற ஒரு மாதம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தொலைத்து விட்ட, நீங்கள் காணாமல் ஆக்கிவிட்ட பொருளினாலே உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் பூரணமாய் இழந்து மிக துக்கத்தோடு, யாருமே உங்களை ஆறுதல் படுத்த முடியாத நிலையிலே நீங்கள் நெடுநாளாய் துக்கத்தோடு இருக்கிறீர்கள். இன்றைக்கு தேவ ஆவியான் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றி உன்னுடைய இழந்த இன்ப சந்தோஷத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபுக்கு இருந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி முன்னிருந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக நான் உனக்கு தருவேன். முன்னாலே இருந்த வேலி, முன்னாலே இருந்த கையின் கிரியைகளுடைய ஆசீர்வாதம், முன்னாலே இருந்த சம்பத்துக்கள், முன்னாலே இருந்த உறவுகள், முன்னாலே இருந்த சீர், முன்னாலே இருந்த செல்வ நாட்கள், இவைகளெல்லாம் சிறையிருப்பின் காலத்திலே இழந்து போனாலும் அந்த இழந்து போன எல்லா முன்னிருந்த சீரையும் இரட்டத்தனையாய் தருவேன். ஆகையால் நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை நான் தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு மாறாதவராய் இருக்கிறதுக்காக நான் இருதயத்தின் ஆழத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு ஈசாக்கு சொன்னது போல, ஏன் என்னிடத்திலே வந்தீர்கள் என்று கேட்டது போல, ஒரு காலத்திலே உங்களை துரத்தினவர்கள், உங்களை அற்பமாய் எண்ணினவர்கள், உங்களை விரோதிகளாய் எண்ணினவர்கள், ஒரு காலம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை நேசித்தவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே உங்களை துரத்தி விட்டார்கள். என்னை விட்டு போய்விடு என்று சொன்னார்கள். நான் சொல்லுவேன், உங்களை துரத்தினவர்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து உங்களை தேடி வருகிற காலம் இந்த ஏப்ரல் மாதம். உங்களை சேனாபதியாக, உங்களை தலைவனாக, அல்லேலூயா, இழந்து போன உறவுகளை தேவன் திரும்ப தருகிற ஒரு காலம். நான் சொல்லுவேன், இழந்து போன உறவுகள் மாத்திரமல்ல, இழந்து போன பலனை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து முன்னை காட்டிலும் உங்களை அநேகரை தேவன் கரத்தில் எடுத்து பயன்படுத்தி தேவன் தம்முடைய திட்டத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்றுகிற ஒரு மகிமையான காலம், ஒரு மகிமையான காலம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுவேன்,
ஒருவேளை எதிரிகள் ஒரு பெரிய களிகூறலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, இவனை அழிச்சிட்டோம், இவனை முழுமையாக தோத்துட்டான் என்று சொல்லி எதிரிகள் களி கூறுகிறார்கள். நான் உங்களுக்கு அன்பாக சொல்றேன், எதிரிகளுடைய பலம் பெரிதாக இருக்கலாம். அவர்கள் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் ஒருவனாய் இருக்கிறான். கர்த்தர் எதிரிகளை நீண்ட நாள் களி கூற போகிறதில்லை. நிச்சயமாகவே உங்கள் மேலும் என் மேல் ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள சூழ்நிலை நீங்கள் பார்த்தீர்களானால், இன்றைக்கு நம்முடைய தேச சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு சபை வல்லமை இழந்து, சபை இன்றைக்கு பலன் இழந்து, இன்றைக்கு சபை ஒரு அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு கேலிக்குரியதாக நிற்கிற ஒரு பரிதாப நிலையிலே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஒருவேளை எதிரிகள் நின்று கொண்டு பெரிய ஆரவாரம் பண்ணி நம்மை வேடிக்கை பொருளாய் நினைக்கலாம். ஆனால் இந்த காலம்தான் தேவன் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்துகிற காலம், தேவ சபையை பலப்படுத்துகிற காலம். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் தேவ சபையினால் நடந்த ஊழியங்களை காட்டிலும் இந்த ஆண்டில் பெரிய ஊழியங்களை தேவன் செய்யும்படியாய் தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தம்முடைய பலத்தினால் தேவன் நிறைத்து மகிமையான காரியங்கள் இதுவரைக்கும் நம்மை கொண்டும் நம்முடைய ஊழியத்தை கொண்டும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரனை கொண்டும் தேவன் அபிஷேகம் பண்ண போகிற பெரும் காரியங்களை, அற்பமாய் எண்ணப்பட்ட ஊழியர்கள் கர்த்தருடைய கரத்திலே பாத்திரங்களாய் மாறுகிற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கேள்விப்படலாம். சிரித்தவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள் அழிந்து போகிற காட்சிகளை நீங்கள் காணலாம். தேவன் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புவதற்கு, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிற கூட்டத்தின் மத்தியிலே தேவ பலன் இறங்கி நிறைவேற்றுகிற கிரியைகளை நாம் பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன இடங்கள், பலசாலிகள் உன்னை சிறைபிடித்து உனக்கு தேவன் சுதந்திரமாய் கொடுத்த இடம், உனக்கு குடியிருப்பாய் கொடுத்த இடம், தேவன் சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்த இடம், உன்னை விட்டு போய் நீ அடிமையாக அனாதையாக தூர தேசத்தில் எனக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அந்த ஸ்தலத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் வேறொரு இடத்தை கொடுப்பேன்னு சொல்லலை, அதே இடத்திலே நான் உன்னை ஸ்தாபிப்பேன். கர்த்தர் இழந்த இடங்களை தந்து, இழந்தவைகளை எல்லாம் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே தந்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அவருடைய வார்த்தைகள் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. அவர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்குத்தவரிடாரே, மாறிடர் மாறிடுவார், பரமேசு மாறிடாரே. ஓம் இயேசுவை அண்டிக்கொள், ஓம் நேசர் பாதம் தேடிக்கொள், தேடிக்கொள், உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்பப் பாதை காட்டிடுவார். ஓம் இயேசுவை அண்டிக்கொள், அண்டிக்கொள், ஓம் நேசர் பாதம் தேடிக்கொள், உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்பப் பாதை காட்டிடுவார்.
இயேசுவே, நீர் கொடுத்த வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு நான் மனப்பூர்வமாக உம்மேல் வைத்த விசுவாசத்தினாலே உம்முடைய ஜனங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். நான் அறிவித்த வார்த்தைகள் என் சொந்த வார்த்தைகள் அல்ல என்பதை அறிந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவர்களும் விசுவாசத்தோடு அதை ஏற்றிருக்கிறார்கள். நீர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதாக, நீர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே உம்முடைய பிள்ளைகள் காதினால் என்னென்ன வார்த்தைகளை கேட்க பண்ணினீரோ அவைகள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் முடிவுக்குள்ளாக எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை ஆண்டவரே காமரா சந்தலா வரதலா நிகபரா தலா கபோரியா தலா ஷதலாரி நிபபபதல வரதலாரியா தலாரியா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.